காலையில் விழித்தெழுந்து தூங்கும் வரை, பிறந்ததுலேருந்து மரணிக்கும் வரை என்னது அவங்க சொன்னது தான் நம்ம செய்கிறோம். இப்போ எல்லாம் அப்போ நான் சல்லு கமாராயத்து முனியும் சொல்லி தொழுகையில் கூட நான் எப்படி தொழுகிறேன் அப்படி பாருங்கள், அப்படி தான் நீங்கள் தொழுகணுன்னாங்க. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ் முஹப்பத் வைக்கிறதா இருந்தால் நபியே சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ் முஹப்பத் வைக்கிறதா இருந்தால் ஃபத்தபுனி, நீங்கள் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். நீங்களே அல்லாஹ் முஹப்பத் வைப்பது யுஹிப்புக்குமுல்லா, அல்லாஹ் உங்களை முஹப்பத் வைப்பான் என்று நபியை சொல்லுங்கன்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ பெருமானாரை நம்ம பின்பற்றி போகணுன்னா, நம்ம பின்பற்றி போகிற ஒரு ஆளை நம்ம மறந்துட்டா அப்புறம் பின்ன எங்கேயும் இந்த பின்பற்றி போக முடியும்? அதனால் எப்பொழுதுமே பர்ஸில் பணம் இருக்கணும், பர்ஸை வச்சிட்ருக்கணும். பர்ஸில் பணத்தையே காணும், அப்புறம் பின்ன பர்ஸ் என்னத்துக்கு வச்சிட்ருக்குது, புரிஞ்சுக்கலாம்? அந்த மாதிரி அல்லாவை யார் மறவாதிருக்கின்றார்களோ, அல்லாவை யார் மறவாதிருக்கின்றார்களோ அவர்களோடு நாம் இருக்கும் பொழுது தான் நாமே அல்லாவுடைய நினைவில் இருக்க முடியும். எனவே இவர்களை விட்டு நாம் விலகிவிடக்கூடாது. இவர்களே நமக்கு தேவையில்லை என்று சொன்னால், இஹ்தின சிராத்தல் முஸ்தகிம் என்று சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம், நேரான பாதையை கூட என்கிட்ட கேளு, அதான் என்னால் அருள் புரியப்பட்டவர்கள் போன பாதையை என்கிட்ட கேளு. அந்த அருள் புரியப்பட்டவர்கள் யார்? அவ்வளோதான், நபிமார்கள், சித்திகன், ஷோதாக்கள், சாலிகன் எல்லாம் சொல்கிறான்ல. அப்போ நபியோட சித்திக், ஷஹீத், சாலிஹோடு இருக்கணும் அப்படின்னு நம்மக்கிட்ட கேளுங்கன்னு அல்லாவே குர்ஆனில் சொல்லிட்டான். சூரா ஃபாத்தியாவில் நம்ம அதை கேட்குறோம். அப்படி இருக்கும்போது இவங்களை எல்லாமே மறந்துட்டு இருந்தால் பின்ன நம்ம எப்படி அல்லாவை நினைக்க முடியும் நம்ம? அதனால் பர்ஸில் பணம் இருக்கும் பொழுது நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், இல்லைன்னு சொல்லும் பொழுது. அதனால் தான் அல்லாவை மறந்தவர்களோடு நாம் இருக்கும் பொழுது நாம் அல்லாவை மறக்க வாய்ப்பாகும். அல்லாவை நினைப்பவர்களோடு நாம் இருக்கும் பொழுது அல்லாவை நினைக்க வாய்ப்பாகும். அப்போ எங்கே இருக்கணும்? கும்பில்லா, நீ அல்லாவோடு இரு, ஃபலம் தக்குன். குன்பில்லா ஃபலம் தக்குன், நீ அல்லாவோடு இரு. அப்படி ஒன்னால் இருக்க முடியவில்லை என்றால் மா மன்கான பில்லா, யார் அல்லாவோடு இருக்கின்றார்களோ அவர்களோடு இரு. அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அப்போ குறிப்பாக இந்த நோம்புடைய மாதம், அல்லாஹ் நோம்பில் பெரும்பாலும் ஜிக்ரில் இருக்கணும். நௌமு சாயிமி இபாதத்தும் சும்துஹு தஸ்பீஹுன்னா, நோம்பாளி தூங்குவாரையானால் அவர் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் இருக்கிறார். ஒரு வாயை மூடி இருந்தாலுமே அது ஒரு பெரிய தஸ்பீஹ் தான்ட்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு. ஏன் அவர் தூங்கும் பொழுதும் இபாதத்தில் இருக்கிறார்? சாதாரணமாக நம்ம பார்க்குறோம், எந்த ஒரு அமல் செய்கிறதா இருந்தாலும் தூங்கிக்கிட்டே ஒரு மனுஷன் எப்படி தொழுவான்? முடியாது. தூங்கிக்கிட்டே குர்ஆன் ஓதுவாரா? இல்லை தூங்கிக்கிட்டே ஜிக்ர் செஞ்சுட்டு உட்காந்துருக்க முடியுமா? தூங்கிக்கிட்டே காபா தவாப் செய்ய முடியுமா? தூங்கிக்கிட்டு எந்த அமலுங்க செய்ய முடியும்? அவர் தூங்கும் பொழுது எல்லா அமலும் ஸ்டாப் ஆகிடுது, நின்று போயிடுது இல்லை. ஆனால் இவர் சஹர்லேருந்து இஃப்தார் வரைக்கும் நோம்புங்கிற அமலில் இருக்கிறாரு. இப்போ அவர் தூங்கும் பொழுது நோம்பு முடிஞ்சிடுமா? அந்த இபாதத்து இல்லாமல் போயிடுமா? அதனால் ஒரு இபாதத்து தொடர்ந்து இருக்குதுன்னு சொன்னால், நீ தூங்கும் பொழுதும் ஒரு இபாதத்தோடு நீ இருக்கின்றா என்று சொன்னால் அது நோம்பு தான். அப்போ நீ தூங்கினாலும் நீ நோம்புங்கிற இபாதத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிற, அந்த இபாதத்தை விட்டு நீ விலகி இல்லை. சாதாரணமாக தஸ்பீனுடைய உயர்வு ரொம்ப ரொம்ப உன்னதமான, அதனுடைய உயர்வு நமக்கு தெரியறதில்லை. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு தெரியறதில்லை. ஆனால் இந்த உலகம் நம்முடைய கண்ணு முன்னால் இருக்கிறதுனால இது நமக்கு ஒரு பெருசாக தெரியுது. பின்னால் ஒரு சீறி வரும் சர்ப்பம், கருநாகம் நம் பின்னால் இருந்தாலும் கூட நமக்கு அச்சம் வராது. ஆனால் சாதாரணமாக முன்னால் ஒரு கருப்பாம்பூச்சி இருந்தால் கூட போதும், அது கூட ஒரு பயத்தை கொடுத்து மேலே வந்துடுமா, இப்படி வந்துடுமா, இப்படி வந்துடுமா. அப்போ கண்ணில் பார்க்கும் பொழுது அற்ப சொற்பத்துக்கும் பயப்படுறான், பார்க்காத பொழுது மிகப்பெரிய விஷயத்திற்கும் பயம் இல்லாமல். அதனால் இந்த ஆகிரத் எனக்கூடிய மறுமை, கபருடைய விவகாரங்கள், மோஷருடைய அமளிது மொழிகள் எல்லாமே நம்ம கண் முன்னால் இல்லை, மறைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அது எந்த அளவு பயப்படணுமோ அந்த அளவு பயம் இல்லை. ஆனால் இந்த உலக விஷயங்கள்லாம் நம்ம முன்னாலே இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால இதில் தான் நமக்கு எல்லாம் வந்துடுது. அது கவலை பயம் இருக்கக்கூடாதுங்கிறான். அதாவது அவுலியாக்கள் காலமெல்லாம் இருப்பாங்கன்ட்டான். அல்லா இன்ன அவுலியா அல்லா இல்லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அறிந்து கொள்ளுங்கள், அவுலியாக்கள் காலமெல்லாம் இருப்பாங்க. அவர்கள் யார்? சில பேர் சொல்லுவாங்க அவுலியாக்களே இல்லைன்னு. அவங்க யாருன்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லதீன ஆமனு கானு யத்தகூன், ஈமான் கொண்டு தக்வா செய்வார்கள் அவர்கள் அவுலியாக்கள் என்ன. இப்போ அவுலியாக்களே இல்லைன்னா என்ன ஆகிடும்? ஈமான் கொண்டவங்களே இல்லைன்னு ஆகிடும், தக்வா செய்கிறவங்களே இல்லைன்னு ஆகிடும். ஈமான் கொண்டு தக்வா செய்பவரை தான் நான் அவுலியான்னு சொல்கிறேன்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டு இருப்பார். இந்த காலத்தில் அவுலியாவே இல்லைன்னா என்ன அர்த்தம்? இந்த காலத்தில் ஈமான் கொண்டவங்களே இல்லைன்னு அர்த்தம். இந்த காலத்தில் தக்வா செய்கிறவங்களே இல்லைன்னு அர்த்தம். அது பெரிய ஆபத்தாயிடாது. புரிஞ்சு? இப்போ அவர்களுக்கு என்ன? லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அவங்க வந்து பயப்பட மாட்டாங்க, அவர்களுக்கு பயமும் இல்லை, அவர்களுக்கு கவலையும் இல்லை. அவர்களுக்கு ஏன் பயமும் கவலையும் இல்லை? அதுதான் இப்போ ஒரு பிரச்சனை. நாம் ஒரு பொது இடத்துல போய் ஒரு மனுஷன் படுக்கிறான், அவன் ஜேபில் வந்து ஒரு 10,000 ரூபா வச்சுருக்கிறான்.
அப்போ அப்படின்னா அந்த பொது இடத்துல படுத்தாலும் அவனுக்கு தூக்கம் வரமாட்டுது. ஏன்னா தூங்கும் பொழுது யாராவது அந்த 10,000 தூக்கிட்டு போயிடுவாங்க, சைட் ஜாப்லேருந்து தூக்கிட்டு போயிடுவாங்க, பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் அது போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்தில் அவனுக்கு வந்து தூக்கம் வரமாட்டுது. சரி, எவ்வளோ நேரம் தான் முடிச்சுட்டு இருப்பான்? கடைசியில் அப்படி அவனை அறியாமல் அசந்து தூங்கிட்டான். அந்த கொஞ்ச நேரம் பார்த்து என்ன பண்ணிட்டான், இன்னொருத்தர் சடக்குன்னு அந்த பணத்தை அடிச்சுட்டு போயிட்டான். முடிச்சு பார்க்குறான், அப்போ தான் தெரியுது. அந்த காலத்தில் நம்முடைய ஷேக் அவர்கள் சொல்லுவார், அந்த காலத்திலெல்லாம் மஸ்ஜிதெல்லாம் அப்படி திறந்து தான் வச்சுருப்பாங்க, சாமத்திலெல்லாம் கூட நடுச்சாமத்திலாம் வந்து தொழுகிறாம. அப்போ அதில் ஒருத்தன் வரான், அந்த ஆள் நடுச்சாமத்தில் வந்து நாம் ஒழு செஞ்சு தொழுவணும். எல்லாரும் தூங்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம தஹஜ்ஜுத் தொழுவணும். ஏன்னா சாதாரணமாக பகலில் வந்து 5 நம்பர் வைக்கும் பொழுது சுவிட்சை ஃபேன் சுற்றுறதுங்க, 5ஆம் நம்பரில் வைக்கும் பொழுது எவ்வளோ வேகமாக சுற்றுது. அதே சில நேரங்களில் நடுசாமத்தில் நீங்கள் 2ஆம் நம்பரில் வச்சா அந்த வேகம் வந்துடும். காரணம் என்ன, இரவில் வந்து மின்சாரத்துடைய உபயோகம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, ஒரு வேகமாக அதிகமாக இருக்குது. அப்போ எல்லாரும் தூங்கும் பொழுது நாம் மட்டும் விழிச்சுக்கிட்டு இருந்தால் அல்லான்னு கூப்பிடும் பொழுது அல்லாஹ் நம்ம பேரில் ஒரு தனி கவனம் செலுத்துவானே, அப்போ நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள்லாம் கபூல் செய்வானே அப்படிங்கிறது அந்த நடுசாமத்தில் அவர் வந்து அப்படி உட்கார்றார். அப்படி உட்காந்து ஒழு செய்யலான்னு பார்த்ததுன்னா எதிரில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறான். அந்த ஆள் இதுக்கு வந்திருக்கிறான், அந்த பள்ளிவாசலில் ஒரு அழகான கடிகாரம் இருக்குது, அந்த கடிகாரத்தை எடுத்துக்கிட்டு போனாங்கன்னு திட்டத்தில் வந்து உட்காந்துருக்கான். ஏன் யாரும் இருக்க மாட்டாங்க, அல்லது 1-2 பேர் மோதிலாம் இருந்தாலும் தூங்கிடுவாங்க, நாம் இந்த கடிகாரத்தை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு. இப்போ இந்த ஆள் ஒழு செய்ய வந்தவர் என்ன நினைச்சாருன்னா, நாம தானே நடுசாமத்தில் தொழுது அல்லாஹ்வுடைய அருளை தனிப்பட்ட முறையில் வாங்கணும்னு நினைச்சா, இதோ ஒரு மனுஷன் தக்குவாதாரி, நம்ம விட பெரிய தக்குவாதாரியா இருக்கிறாரு, நாம வரத்துக்கு முன்ன இவர் வந்து இங்கே உட்காந்துருக்கிறாரு, இவரை இப்படி அல்லாஹ் தொழுது தனிப்பட்ட முறையில் துவா கேட்டு அவனுடைய அருளை பெறணும்னு இவர் வந்து உட்காந்துருக்கிறாரு, இவர் நம்மளுக்கு மேலே பெரிய அவுலியாவாக இருப்பார் பிள்ளைக்குது, வலியுல்லாவாக இருப்பார் பிள்ளைக்குது இவர் அப்படின்னு இந்த ஆள் நினைக்கிறார். அந்த ஆள் என்ன நினைச்சான், நம்ம தான் கடிகாரத்தை தேட்ட போடலான்னு வந்தா இந்த ஆளை வந்துட்டாரு, இப்போ இவ்வளோ அந்த நோக்கத்துல வந்திருக்கிறார் பிள்ளைக்குது கடிகாரத்தை இடம் திருத்திட்டு போகிறதுக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறான். பார்த்தீங்களா, தான் திருட என்ன செய்கிறான், அடுத்த ஆள் திருட நினைக்கிறான், தான் நல்லவன் என்ன செய்கிறான், அடுத்த ஆளை நல்லவன் நினைக்கிறான். இதிலிருந்து என்ன செய்யுது, வலிமார்கள் இருக்கின்றார்கள், அவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நினைக்கும் பொழுது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான், அப்படிப்பட்டவர் அந்த மூமின்களை நீங்க கண்ணியப்படுத்துங்க, நீங்க மூமினா இருந்தா நீங்க கண்ணியப்படுத்துவீங்க, மூமின் அறிவாருன்ட்டான் அல்லாஹ். வலில்லாஹி இஸ்ஸத்து வலி ரசூலி வலில் மூமினின வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன். நீ மூமினா இருந்தா மூமின்களுக்கும் கண்ணியம் உண்டு என்று அறிவாய். அப்படி நீ மூமினா இல்லைன்னா மூமின்களுக்கு கண்ணியம் இருக்குது உனக்கு தெரியாது. நம்ம எப்படி அப்படிதான் அடுத்த ஆளை விளங்குறான் பாருங்க. இந்த தக்வா உடையவர் அவரையும் தக்வா உடையவர் விளங்கிட்டார் பார்த்தீங்களா, நினைச்சிட்டாரு பார்த்தீங்களா. அப்போ அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஹைராக இந்த சாதாரணமாக தஸ்பி நோன்பு நேரத்தில் வந்து அதிகமான முறையில் அல்லாஹ்வுடைய ஜிக்ர் ஃபிக்ர் எந்தெந்த அளவுக்கு இபாதத் செய்ய முடியும், வாய் வழியாக மட்டும் இறை நேசர்களை பொறுத்தவரையில் அவங்க கல்பையும் பாதுகாக்கிறாங்க பேணிக்க. ஏன்னு சொன்னால் அல்லாட்ட நம்ம துவா கேட்குறோம், எத்தனையோ துவாக்கள் கபூல் ஆகலைன்னு நம்ம கை சேதப்படுறோம், துவாக்கள் கபூல் ஆகலைன்னு கை சேதப்படுறோம். அதுக்கு காரணம் என்ன, சில நேரங்கள் அல்லாஹ் தாலா நம்ம பேரில் ரொம்ப முகப்பத்து இருக்கக்கூடிய நேரத்துலையும் துவாவை வந்து நிறுத்தி வைக்கிறான். இன்னல் அப்தல யதுல்லா என்ன வஹுவ முதல்ல அக்கீர் ஹாஜத் அப்தி ஜிப்ரீல்கிட்ட சொல்லலாம், இன்னல் அப்த ல யதுல்லாஹ வஹுவ யுஹிப்புஹு. ஒரு அடிமையை வந்து அல்லாஹ் முகப்பத் வச்சுட்டான், இப்போ அந்த அடியாமையை வந்து அல்லாஹ்ட்ட துவா கேட்கலாம். இப்போ அல்லாஹ் ஜிப்ரீல்கிட்ட சொல்கிறான், இக்குல் யா ஜிப்ரீல் அக்கீர் ஹாஜத் அப்தி, இவர் கேட்கறது சீக்கிரம் கொடுத்துடாது, இன்னி உஹிப்பு நஸ்மவ சவுத்து சரிதான்ல, ஏதாவது இருந்தால் மாற்றி சொல்லுங்கள் திருத்திக்கலாம். அவர் என்கிட்ட கெஞ்சி துவா கேட்குறாரு பார்த்தீங்களா, அவர் பேச பேச எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, அவர் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு. இவர் என்னோட பேச பேச அதை கேட்க எனக்கு ஆசையாக இருக்கிறதுனால இப்போ அவர் கேட்குறத நம்ம உடனே கொடுத்துட்டா சட்டுன்னு பேச்சை நிறுத்திடுவார்ல, அதனால் கொஞ்சம் நிறுத்தி வைங்க, சீக்கிரம் அவர் துவாவை கபூல் பண்ணாதீங்க அப்படின்னு ஜிப்ரீல்கிட்ட சொல்கிறான்னு நமது நாயக திருமணி ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு. இன்னொரு அடியான் இன்னல் அப்த அல்லாஹ் தாலா அவர் பேரில் முஹப்பத்தா இல்லை, வஹுவ இப்கிலுஹு, அவர் பேரில் அல்லாஹ் வெறுப்பாக இருக்கிறான். அப்போ ஜிப்ரீல்கிட்ட என்ன சொல்கிறான், இக்லி ஹாஜத் அப்தி, அவன் என்ன கேட்குறாரோ உடனே கொடுத்துருங்க, என்ன இனி அக்ரஹு
அந்த அஸ்மா சவுத்து. அவன் என்கிட்ட கேட்குறதே எனக்கு பிடிக்கல, அவன் கேட்குறத கொடுத்து துரத்தி விட்ருங்க, அவ்வளோதான். கேட்டீங்களா? அப்போ நம்ம துவா கேட்டு கேட்டு அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான்னா முதல்ல நம்ம பேரில் பிரியமாக இருக்கிறான்னு அர்த்தம். ஒரு கடையில், மளிகை கடையில் போய் நம்ம ஒரு சக்கரை மட்டும் வாங்கணுன்னா என்ன செய்வான்? உடனே சக்கரை கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். அதே பல சாமான்கள் வாங்கணுன்னா என்ன செய்வோம்? ரொம்ப நேரம் இருந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம், பேசிக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி ஒரு புலி கூட பாருங்கள், ஆடு அடித்தா என்ன செய்யும்? அப்படியே முழுங்கிடும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஆட்டுக்கறி கொண்டாந்து அந்த மாதிரி செய்ய முடியுமா? அதுக்கு எத்தனை வேணும்? எண்ணெய் வேணும், மசாலா வேணும், தனியாக வேணும், உப்பு வேணும், எது எல்லாம் வேணுங்களே. அது மேலே அதில் என்னென்ன போட்டு சால்னா காய்ச்சிடும், அவ்வளோ வேணும்ல. ஆடுக்கு இது தேவைங்களா? புலிக்கு இது தேவையா? அடித்து சாப்பிட்டு போகணும்ல. பின்ன நமக்கே அதிக தேவையை வச்சான். ஏன்பா கடைக்கார்ட்ட உனக்கு சக்கரை மட்டும் தேவைன்னா என்ன செய்வேன்? உடனே அப்படி நின்று ஒரு சனப்பொழுது பார்ப்ப வாங்கிட்டு ஓடிடுவேன். பல சாமான்னா அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன், பேசிக்கிட்டே இருப்பேன், அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன், வந்துக்கிட்டே இருக்கும். உனக்கே அதிக தேவைகளை வச்சேன் அடியானே, உனக்கே அதிக தேவைகளை வச்சேன். மற்ற சிருஷ்டிகளுக்கு தேவைகளை குறைத்து உனக்கே அதிகமாக வச்சேன். நீ சதா என்னை பார்க்கணும், நீ சதா என்கிட்ட கேட்கணும், நாம் உரையாடிக்கிட்டே இருக்கணும். அதன் நிமித்தம் தான் உன்னுடைய தேவைகளை நான் அதிகப்படுத்தி வச்சேன். புரிச்சுங்களா? அப்போ அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி ஏது நல்லா அல்லாட்ட கேளுன்ட்டான். லயசல் அப்துஹு ரப்பஹு ஹாஜத்துஹு குல்லிஹா ஹத்தா லயசலுல் மில்ஹ ஷஸானா லிஸா இன்கத. ஏன்னா உனக்கு என்ன தேவைனாலும் நீ அல்லாட்ட கேளப்பா. செருப்புக்கு வாரம் இருந்தாலும் சொல், அல்லாட்ட சொல். உப்பு கல் தேவையா? அல்லாட்ட சொல். அதாவது அல்லாட்ட சொல்லிட்டு நாம் அணுகிறது. உப்பு வேணும்னா நாம் நேராக போயிட முடியுமா? உப்பு கொடுப்பான்ட்டு அப்புறம் காசு எங்கம்மா நாவன்? சரி செருப்புக்கு வாரம் அறுந்து போச்சு, நேராக தூக்கிட்டு போயிட முடியுமா? செருப்பு தைச்சி கொடுன்னு காசு எங்கன்னு கேட்பானே. அப்போ உப்பு தேவைங்கும்பொழுது அதுக்கு முன்னாடி உன் சிந்தனையில் என்ன வருது? அதுக்கு தேவையான காசை கொண்டு போகணும். செருப்புக்கு வாரம் இருந்து போனால் அதை தைக்கணுங்கும்போது என்ன வருது? இதுக்கு தேவையான காசை எடுத்துக்கிட்டு போகணும். அப்போ முதல்ல காசு பக்கம் சிந்தனை போகுதில்ல, அப்புறம் தானே உப்பு சிந்திக்க வேணும், அப்புறம் தானே செருப்பு சிந்திக்க முடியும். இப்போ நம்ம பொருட்களை சிந்திக்க முடியும். அதனால் என்ன சொன்னால், உனக்கு உப்பு கல் தேவையா? முதல்ல அல்லாவுடைய சிக்கர் வரணுங்கிறாங்க பெருமானார். செருப்புக்கு வாரம் இருந்துச்சுன்னா முதல்ல அல்லாவுடைய சிக்கர் உனக்கு வரணும். அல்லாட்ட சொல்லிட்டு போ. இல்லைன்னா இவர் பாட்டில் போய் உப்பு வாங்க போனாண்டா உப்பை வாங்கி வச்சுட்டு டாக்டர்கிட்ட போவார், உப்பு சாப்பிடவே சாப்பிடாதுன்னுவார். அப்புறம் பிரியத்துக்கு உப்புங்க. அப்புறம் செருப்பு வேணுன்ட்டு போவார் ஆசாமி. அல்லாட்ட என்ன சொல்கிறது, நான் போய் தைச்சிக்கிட்டு வந்துடுறேன்ட்டு போகிற வழியில் ஒரு ஆக்சிடென்ட் வந்ததுன்னா காலே போயிடுச்சு. அப்புறம் கால் இருந்தால் தானே உனக்கு செருப்போ? அதுக்கு அவசியமே இல்லாமல் போச்சே. அல்லாட்ட என்ன சொல்கிறது, நான் போய் செருப்பு வாங்கிட்டு வரேன். ஆனால் ஆக்சிடென்ட்டில் 2 காலம் போச்சு, இப்போ எங்கேயும் செருப்பு போட போகிறேன் நீ? அல்லாட்ட என்ன சொல்கிறது, நான் போய் உப்பு எடுத்துகிட்டு வரேன்னா உப்பே சாப்பிடுவானான்னு சொல்லிட்டானா என்ன செய்யுது டாக்டர்? இப்போ அப்போ எதுவானாலும் சரி அல்லாட்ட சொல்லிட்டு போகும். கயிறு அப்போ அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவனுடைய தொடர்பு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. இப்போ நான் உங்களை பார்க்குறேன்னா வெளிச்சத்தை பார்த்துட்டு தான் உங்களை பார்க்குறேன். இப்போ வெளிச்சம் இல்லைன்னா உங்களை நான் பார்ப்பேனா? வெளிச்சம் இல்லைன்னா உங்களை நான் பார்ப்பேனா? வெளிச்சத்தை பார்த்துட்டு தான் உங்களை பார்க்குறேன். ஆனால் அந்த வெளிச்சத்தை நான் பார்க்குறேன்னா அது என் சிந்தனையில் இருக்கா? வெளிச்சம் இருக்குது, வெளிச்சத்தை நம்ம பார்க்குறோம். வெளிச்சத்தை நம்ம பார்த்துட்டு யூனுஸை பார்க்கறதுனால தான் யூனுஸ் தெரியுறாங்க. நம்ம வெளிச்சத்தையே பார்க்கலன்னா இது இருட்டாக இருக்குமே, ஆனால் யூனுஸை நம்ம பார்க்கவே முடியாது. இதெல்லாம் சிந்திக்கிறேன்னா வெளிச்சத்தை பார்த்து தான் அவங்கள பார்ப்பேன். ஆனால் வெளிச்சம் இல்லைன்னா நீங்கள் தெரியவே மாட்டீங்க. இருந்தாலும் அந்த வெளிச்சம் வந்து என்னுடைய சிக்கரில், என்னுடைய சிந்தனையில் இருக்கிறதே இல்லை. அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லல், வானம் பூமிகள் அனைத்தையும் வெளியாக்கி காட்டக்கூடியவனே அல்லாஹ் தான். அந்த அல்லாஹ் இல்லைன்னா நாம எது, அடுத்த சிருஷ்டியோட நமக்கு தொடர்பு எது, ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த அல்லாஹ்வை நாம் மறந்துடுறோம். அந்த அல்லாஹ்வுடைய சிக்கரையும் நாம் மறந்து, உங்களோட அல்லாஹ் இருக்கிறான், என்னோட அல்லாஹ் இருக்கிறான். இப்போ நீங்களும் பாருங்கள், கண் போட்டிருக்கீங்க, கண்ணில் கண்ணாடி போட்டிருக்கேன். இப்போ நானும் பாருங்கள் கண்ணில் கண்ணாடி போட்டேன். இப்போ 2 பேருமே கண்ணாடி போட்டேன். இப்போ நான் கண்ணாடியை பார்த்து தான் உங்களை பார்த்துட்ருக்குறேன். பட் நீங்களும் கண்ணாடியை பார்த்து தான் என்னை பார்க்குறீங்க. முதல்ல கண்ணாடி தான் நீங்கள் பார்க்குறீங்க, அப்புறம் தான் என்னை பார்க்குறீங்க. நானும் கண்ணாடியை பார்த்துட்டு தான் உங்களை நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் அந்த கண்ணாடி பார்த்துட்டு உங்களை பார்க்குறேன், அதை நான் மறந்துடுறேன். நீங்களும் கண்ணாடியை பார்த்துட்டு என்ன பார்க்குறீங்க, கண்ணாடியை மறந்துடுறீங்க. நான் டோட்டலாக உங்கள் பக்கம் வந்துடுறேன், நீங்கள் டோட்டலாக என் பக்கம் வந்துடுறீங்க. அப்படி தான் உங்கள் கூடவும் அல்லாஹ் இருக்கிறான், என் கூடவும் அல்லாஹ் இருக்கிறான். 2 பேருமே அல்லாஹ்வை மறந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சிருஷ்டிகளை நினச்சிட்டு உட்காந்துருக்கிறோம், அல்லாஹ்வை மறக்கிறோம். அப்போ அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒன்றுமே தெரியாமல் போயிடும். ஊர்லேருந்து கடிதம் வருது, என்னென்ன பிரச்சனைகள், பிள்ளைக்கு சம்பளம் கட்டி ஆகணும், மளிகை கடை காசு கொடுத்தாகணும், கொடுக்கூலி கொடுத்தாகணும், எல்லாம் எழுதி வருது அந்த கடிதத்தில். அந்த காலத்தில் லெட்டர்ஸுங்க, இப்போ எல்லாம் வெவ்வேறு விதம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். இவனுக்கு கண்ணாடி போடலாம் ஒன்றுமே தெரியாது.
ஏதோ வந்துருக்குது பார்க்குறான், சரின்ட்டு கண்ணாடி எடுத்து போட்ட பிற்பாடு தான் எல்லாம் தெரியுது. கண்ணாடி போட்ட பிற்பாடு தான் மனைவி காசு கேட்குறான், மருந்துக்கு, பிள்ளை பால் வாங்கணும்னு காசு கேட்டிருக்கிறாங்க நம்மக்கிட்ட, பையன் ஸ்கூல் ஃபீஸு கட்டி ஆகணும், இதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட காசு கேட்குறாங்க. இப்போ பையன் மனைவி எல்லாம் எதுக்கு தெரியுதுன்னா, இப்போ அவருக்கு இந்த கண்ணாடி மாற்றின பிற்பாடு, கண்ணாடிக்கு முன்ன ஒரு காகிதம் தான் தெரிஞ்சு, ஒரு லெட்டர் கடிதாசி தான் தெரிஞ்சு அவருக்கு, புரிஞ்சுங்களா? அதே மாதிரி தான் அல்லாஹு ஜல்லஷானு தாலா தூங்கணும், முதல்ல தூக்கத்துலேருந்து முழிக்க வச்சுட்டான்ல, முழிக்கலைன்னா எதுவும் தெரியாதுல்ல. நான் தான் ஏற்கனவே சொல்லணும், முழிக்கலன்னா ஒன்றும் தெரியும். நாம் என்ன சொல்கிறோம், அல்லாஹும் பிஸ்மிக்கு அமூத் வாகியா, உன் பேரை சொல்லி தூங்குறோன்னா சொல்கிறோம், மூத்தா போகிற மாதிரியே தான் சொல்கிறோம். நீ நினச்சன்னா ஹயாத்தாக்கலாம். காலைல எஞ்சோ நில சொல்ல அலமதுல்லா இல்லது அஹியா நீ பாதமா மாத்தினி வலின்னு ஷூர், ராத்திரிலாம் மூத்தா போய் கிடந்தா நீ தான் என்ன ஹயாத்தாக்கி விழிக்க வச்சுட்ட, அப்படி தானே நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த நேரத்தில் நம்மளுக்கு விழிப்பை கொடுக்குறதே யார்? அல்லா தான் நம்மளை அல்லா தான் நம்மளை வந்து முழிக்க வைக்கிறாங்க, இல்லைன்னா நம்மளுக்கு முழிப்பு வராது. எந்த அல்லா நம்மளை விழிக்க வச்சானோ அந்த அல்லாவுடைய சிக்கர் வரதில்லை. சலாத்து ஹைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது, தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது. ஏன்? நீ தூங்கி கொண்டிருக்கும் பொழுது உனக்கு யாருமே தெரியவில்லை, உனக்கு ஒன்றையே தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது அல்லாஹு தாலா உனக்கு விழிப்பை கொடுத்து விட்டான். இந்த விழிப்பை கொடுத்ததே அல்லாஹ் தான், இந்த விழிப்பை கொடுத்ததே அல்லாஹ் தான். இப்பொழுது நீ என்ன செய்யணும்? அஸ்ஸலாத் ஹைரும் மினன் நௌம், இந்த தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது. தூங்கி கொண்டிருந்தேன், யாரையுமே எனக்கு தெரியாது, என்னையும் எனக்கு தெரியாது, நீ தான் அல்லாஹ் விழிக்க வச்ச, அதனால் அல்லாஹ் அக்பர் சஜிதால விடுகிறேன். அதனால தான் இந்த தூக்கத்தை விட அந்த தொழுகை சிறந்தது, தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது. கைர் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. அப்போ நியாமத்துகள். இப்போ இந்த ஜிக்ருடைய உயர்வு நமது நாயகத்தின் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல் மௌதா யதமன்னவன அன் யூஸன லஹும் பி அன் யுஸல்லு ரகாத்தைனி அல்லது யூஸன லஹும் அன் யகூல லா இலாஹ இல்லல்லாஹ் மர்ரத்தன் வாஹிதத்தன் அல்லது அவ் யூஸன லஹும் ஃபீ தஸ்பீஹத்தின் வாஹிதத்தின் ஃபலா யூஸன லஹும். பெருமானாருடைய ஹதீஸ். மூத்தா போயிட்டாங்க, அந்த மன்னரையில் ஹபுராளிகள்லாம் இருக்கிறாங்க. அந்த மூத்தா போனவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லுகின்றார்கள், யா அல்லாஹ் எங்களை மேலே இந்த துனியாவுக்கு நீ அனுப்புனன்னா நாங்கள் 2 ரக்காத் தொழுதுட்டு மீண்டும் மூத்தாயிரம், எங்களுக்கு ஹயாத்தை கொடுத்து மேலே அனுப்பு, 2 ரக்காத் தொழுதுட்டு நாங்கள் மீண்டும் உள்ளே வந்துடுறோம். சரி, அந்த அளவுக்கு எங்களுக்கு நீ அவகாசம் கொடுக்க விரும்பலையா, எங்களை இந்த பூமிக்கு மேலே அனுப்பு, அதாவது மீண்டும் ஹயாத்தை கொடுத்து மேலே அனுப்பு. ஒரே ஒரு முறை லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடும், அல்லது ஒரே ஒரு முறை சுப்ஹானல்லாஹ் அல்லது அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ ஒரு சிக்கர் ஒரே ஒரு முறை சொல்லிவிட்டு நாம் உள்ளே வந்துடும். இப்போ பார்த்தீங்களா, ஒரு முறை அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் அது எவ்வளோ பெரிய பாக்கியம். இறந்து போன அவருக்கு, கபரில் இருக்கும் அவருக்கு, மறுமையை பார்த்து கொண்டிருக்கும் அவருக்கு, அந்த மறுமையினுடைய விளைவுகளையே கபரிலேயே நோக்கி கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் அதனுடைய பலன் கபரில் எவ்வளோ பெரிதாக இருக்கும். ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் அதனுடைய பலன் கபரில் எவ்வளோ பெரிதாக இருக்கும். 2 ரக்காத் தொழுது விட்டால் அதனுடைய பலன் எவ்வளோ பெருசாக இருக்கும் இந்த ஆகிரத் சம்பந்தப்பட்ட மறுமையினுடைய விவகாரங்கள் இல்லை. அதனால் ஒரே ஒரு தஸ்பீஹுடைய பலன் என்ன அப்படிங்கிறது தெரியணும்னா மூத்தா போய் பார்த்தா தான் தெரியும். அது ஹயாத்தில் அதனுடைய நாமத்துகள் அது எவ்வளோ பெருசுன்னு நமக்கு தெரியறதில்லை. ஃபலா யூதனலகும், நீங்கள் அப்படி கேட்டாலும் அதுக்கு அனுமதி கொடுக்கறது இல்லை அல்லாஹ். அங்கே போய் இபாதத் செய்ய முடியுமா? இபாதத் செய்கிற இடமே இது தான். அங்கே போய் என்ன செய்கிறது? இபாதத்துக்குண்டான பலனை நம்ம அங்கே பெறுறோம் இல்லை. ஃபலா யூதனலகும். அப்போ ஃபயதஜபூன மினல் அஹியாய் என்னஹும் யுலிவுனா ஐயாமஹும் ஃபில் கபலதி. இப்போ அந்த கபராளிகள் மேலே இருக்கிறவங்கள பார்க்குறாங்களா, ஒரு தடவை 2 ரக்காத் தொழுவுறதுக்கு நாங்கள் அல்லாட்ட கேட்குறோம், அனுமதிக்க மாட்டோம். நீங்கள் நினச்சா எத்தனை ரக்காத்துனாலும் தொழுவலாமப்பா, தொழுவாமல் இருக்கிறீங்களே. ஒரு முறை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலாம், ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம் அப்படின்னு நாங்கள் அனுமதி கேட்குறோம். அந்த ஒரு முறை சொல்கிறது கூட எங்களுக்கு அனுமதி தரமாட்டானே. உங்களை மேலே தானே வச்சுருக்கிறான் இப்போ ஹயாத்தா, நீங்கள் நினச்சா சதா சிக்கரில் இருக்கிறாமே, அவ்வளோ பெரிய சிக்கரில் நீங்கள் இப்போ இருக்கலாமே அப்படின்னு மேலே இருப்பவர்களை, ஹயாத்தோடு இருப்பவர்களை பார்த்து உள்ளே இருப்பவர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள் என்று நமது நாயக திருமணி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அந்த வகையில் நோபடி நேரத்தில் எந்த அளவு இபாதத் தஸ்பீகளை அதிகப்படுத்துவது, அதே நேரத்தில் கூடுமானவரில் அடுத்தவர்களை பற்றி எந்த வகையிலையும் நாம் தரக்குறைவாக பேசக்கூடாது. அது ரொம்ப பெரிய விஷயம் மற்றவர்களுடைய விஷயத்தில். ஏன்னா நமது நாயக திருமணி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஸ்லிமு
மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதி. நீ முஸ்லீம் தானப்பா, உன்னுடைய நாவால் உன்னுடைய கையால் அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்காத. அப்படி நீ கொடுக்காமல் இருந்தா முஸ்லீம் தான். அதாவது நாவாலும் சுடு சொற்களை பேசி அவனுடைய இதயத்தை வேதனை செய்யாது, அல்லது கையாலும் அவனை தாக்கி அவனுடைய உடலுக்கு துன்பம் தராது. தான் முஸ்லீம். இன்னும் மூமினை பற்றியும் சொன்னாங்க, லா யுமின் அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லி அகீஹி மா யுஹிப்பு லி நப்சிஹி. உனக்கு எது வேண்டுமென்று நீ ஆசைப்படுகின்றாயோ அதே உன்னுடைய சகோதரனுக்கு வேண்டுமென்று நீ ஆசைப்பட்டால் நீ மூமின் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ முஸ்லீம்னு யாரை சொல்கிறாங்க? அடுத்தவனுக்கு தொல்லை தராமல் இருந்தால் நீ முஸ்லீம். மூமின் என்று யாரை சொல்கிறாங்க? அடுத்தவனுக்கு தொல்லை தராமல் அதே நேரத்தில் அடுத்தவனுக்கு சுகம் கொடுத்தால் நீ மூமின் என்று சொல்லுகின்றார். நஷ்டப்படுத்திட்டு அவனை நீ மூமின் முஸ்லீமே இல்லைங்கிறாங்க. மாற்றமாக நீ லாபம் செய்தால் அவனுக்கு நீ மூமின் என்று சொல்லுகின்றார் நமது நாயகத்தின் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு. புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த வகையில் நாம் அவரை உயர்த்தி பேசணும். எனக்கு என்னங்க அவரை உயர்த்தி பேசணும்னு எனக்கு என்ன அக்கறை இருக்குது? அவர் என்ன எனக்கு மாமனா மச்சானா? நான் எங்கே அவரை புகழ்ந்து பேசணும் அப்படிம்பார். சரி, அவரை புகழ்ந்து பேச மாமனா மச்சானான்னு உரிமை கேட்குறேன். அப்படி இருந்தால் தான் உயர்த்தி பேசுவியோ? அந்த உரிமை எனக்கு இல்லையே, அப்புறம் பின்ன நான் ஏன் அவரை புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிற? சரி, அவரை புகழ்ந்து பேசத்தான் உனக்கு உரிமை இல்லையே, அவரை தாக்கி பேச உனக்கு எங்கிருந்து உரிமை வந்தது? இப்பொழுது மட்டும் நான் மாமனா மச்சானா எதுக்கு தாக்கி பேசுகிற? எப்பொழுது அடுத்தவர்களை புகழக்கூடாது என்று நாம் சொல்லுகின்றோமோ அப்படிப்பட்டவர்களை தாக்கக்கூடாது. அவர்களுக்கு புகழ்வதற்குண்டான உரிமையை நாம் இழந்து நிற்கும் பொழுது அவர்களை தாக்குவதற்குண்டான உரிமையை நான் இழந்து நிற்கின்றோம். தாக்கத்துக்கு உரிமை கிடையாது. புரிஞ்சுங்களா? கை அல்லாஹ் ஜல்லஷானு வதஆலா. ஆக யாரையுமே தப்பித்தவரை கூட தவறான முறையில் பேசக்கூடாது என்று சொன்னால், இப்போ நம்மளை பற்றி ஒருத்தர் அப்படி பேசுகிறாங்கன்னா நம்ம மனசு அதை ஏற்றுக்கொள்ளமா? நாம் எவ்வளோ பாதிக்கப்படுறோம், எவ்வளோ வேதனைப்படுறோம், அது பாதி. அதனால தான் நமது நாயக திருமண ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்ரத்தைன் சாமதா ஃபீ ஸமனின் நபி, அந்த காலத்தில் 2 பெண்கள் நோன்பு பிடித்திருந்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில். அப்போ அவங்களுக்கு அந்த நோம்பில் அஜ்ஹதுஹுமா அல்ஜூ வல் அக்ஷி ஃபி ஆஹரின் நஹாரி ஹத்தா காதத்தா அந்த தலஃபா. அந்த நோம்பு பிடிச்ச அன்று மாலை நேரத்தில் அசருக்கு மேலே அந்த கடைசி நேரத்தில் அவர்களுக்கு பசி தாகம் அதிகமாகி ரொம்ப மயக்கமாகி எந்த அளவுக்கு தெரியுதுன்னா இதை நிமித்தம் நம்மளுக்கு உயிரை போயிடுமா அப்படிங்கிற அளவுக்கு பாதிப்பு வந்துடுச்சு. இப்போ பாசத்தா இல்லா ரசூலில்லா பெருமானார்கிட்ட அமிச்சாங்க, தஸ்தினானி ஃபில் இஃப்தார், நாங்கள் நோம்பை திறந்துடலாமா? ஏன் பெருமானார்கிட்ட அமிச்சாங்க? அந்த நோம்பு பிடிக்கும்படி சொன்னதே முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். குர்ஆன் ஆயத்து தான், வஹி தான், பெருமானார் மூலமாக வந்தது தானே. அதனால் இப்போ இவ்வளோ இதாக இருக்குது, உயிரை போயிடக்கூடிய ஹால் ஆகிடுச்சு, அதனால் திறந்துடலாமா அப்படின்னு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட அர்ஸல இலைஹிமா கிதஹன், ஒரு பாத்திரத்தை கொடுத்து அனுப்பிச்சு அதில் அவங்ககிட்ட சொல்லுங்கள், குல்லஹுமா கியா ஃபீஹிமா அகல்துமா, அவங்க என்ன சாப்பிட்ருக்குறாங்க இப்போ வாந்தி பண்ண சொல்லுங்கள், வாந்தி எடுக்க சொல்லுங்கள் அப்படி. அப்புறம் அதே மாதிரி அவங்க அந்த பெண்கள் வாந்தி எடுக்கும். காத் இதாகுமா தமன் அபீத்தன் லஹமன் கரீலன். ஒரு பெண்ணு வாந்தி எடுக்குது, அப்படியே இறைச்சி வருது, அது புதுசாக இப்போ தான் சாப்பிட்ட இறைச்சி, அதோட ரத்தத்தோடு வருது. அதே மாதிரி இன்னொரு பெண்ணு, அடுத்த பெண்ணும் மிஸ்ல ஜாலிக்க காத்தில் உக்ரா மிஸ்ல ஜாலிக்க, 2வது பெண்ணை வாந்தி எடுக்குது, அதே மாதிரி தான். இப்போ என்ன, அவர்கள் வாந்தி எடுத்துட்டாங்க பார்த்தீங்களா, வாந்தி வந்தால் நோம்பு முடிஞ்சிடும். ஆனால் அந்த கதி வந்துடுச்சு அவங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி இறைச்சியும் ரத்தத்தையும் பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் ஆச்சரியமாக போச்சு. பார்த்தா அஜபன் நாசர். இப்போ அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வலா தஜஸ்ஸஸு வலா யகுதப் பாலுக்கும் பாலா அயுஹிப்பு அஹதுக்கும் யாக்குல் லஹம அகீஹி மைத்தா ஃபக்கரிஹ்துமூஹு. உங்களுடைய சகோதரன் இறந்து போனான், என்னத்தான் பசி இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு மனுஷ மாமிசம் திங்க முடியுமா? உங்களுடைய சகோதரன் இறந்த பிறகு அவனுடைய மாமிசத்தை நீங்கள் புசிக்க விரும்புவீர்களா? குர்ஆன் நல்லா கேட்குறான். உங்கள் சகோதரன் இறந்துட்டான், அவனுடைய மாமிசத்தை எடுத்து புசிக்கலாம் அப்படின்னு நீங்கள் விரும்புவீங்களா? அப்படி விரும்ப மாட்டீங்கல்ல, அதை விருப்பீங்கல்ல. ஆனால் நீங்கள் அடுத்தவங்களை துருவுறது, அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுறது, அடுத்தவர்களை துருவி அவர்களை குறையை அறிதலும், அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுதலும்
நீங்கள் இறந்து போன உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தையே தின்றவர்கள் போல்தான். குரான் ஆயத்து, குரான் நல்லா சொல்கிறேன். அப்போ இந்த பெண்கள் அப்புறம் எடுத்துருக்குறாங்க பாருங்கள், 19 இறைச்சியும் இருக்குது, ரத்தமாக இருக்குது. எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. இப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் செஞ்ச வேலை என்ன? தாத்தான் தகுத்தாபான், என்ன தகுத்தாபான்னு சார் நோம்பை பிடிச்சிட்டு வேறு பொம்பளையை பற்றி புறம் பேசினாங்க. வேறு பொம்பளை பற்றி புறம் பேசிட்டாங்க. வேறு பொம்பளை பற்றி புறம் பேசினாங்க. அதனால் வாந்தி எடுக்கக்கூடிய ஒரு நிலம் வந்துருச்சு. வாந்தி எடுத்ததுனால தான் நோம்பு முடிஞ்சு, புரிஞ்சுங்களா? அப்போ அந்த பலகீனம், நோம்பை தொடர முடியாத நிலைமை, அந்த பெண்களுக்கு பலகீனம், நோம்பு பிடி தொடர முடியாத நிலைமை, மூத்தா போயிடுவோமாங்கிற அளவுக்கு ஒரு ஹால் எல்லாம் வந்துருச்சு. பார்த்தீங்களா? ஆக அவர்கள் வாந்தி எடுக்கும் நிலைமைக்கே வந்தாங்க. தட்டை கொடுத்தாங்க, வாந்தி எடுத்துட்டாங்க. ஆக வாந்தி எடுத்தது நிமித்தம் அவருடைய நோன்பு போனதுன்னு வச்சுங்க. இப்போ நம்மை பொறுத்தவரையில் அடுத்தவர்களை பற்றி உயர்த்தி பேசுகின்றோமோ இல்லையோ, நிச்சயமாக அடுத்தவர்களை பற்றி தாழ்த்தி பேசக்கூடாது. அது நோன்பு நேரத்தில் இதெல்லாம் ரொம்ப உஷாராக நாம் பார்க்க வேண்டிய பெண்ணிக்கான விஷயங்கள். இது ரொம்ப பாதிப்பான விஷயம். அந்த காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் கூட கரஜு இபாதுக்கு, அந்த காலத்தில் மழை இல்லாமல் இருந்துச்சே மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில். அப்போ அந்த மக்களை கூப்பிட்டு ஒரு திறந்த வழியில் போய் மழைக்காக அல்லாஹ்விட்ட கெஞ்சுறாங்க. இப்போ அந்த நேரத்தில் 3 நாளாக போய் கேட்குறாங்க, 3 நாளாக மழை வரலை. அப்போ கேட்குறாங்க, யார் அப்படி கரஜு இபாதுக்கு முன்சு சலாசத்தி ஐயாமு ஃபலம் தஸ்தஜிபு துவாகும். 3 நாளாக இவங்க கேட்குறாங்க, அவங்க துவாவை நீ கபூல் பண்ணலையே அப்படின்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒரு கோல் சொல்கிறவன் அங்கே இருக்கிறான், அன்னஃபீகும் நம்மாமன். அந்த கோல் சொல்கிறவன் அங்கே இருக்கிறான். அதாவது ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட தப்பாக பேசுகிறவன், தவறாக பேசுகிறவன், அப்படிப்பட்ட ஆள் அங்கே இருக்கிறாரு. அதனால தான் துவா கபூல் செய்யலை. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த ஆள் யார், அவரை காட்டுனா நாங்கள் என்ன செய்கிறோம், அத்தா நுக்குரிஜோ மின் பைனினா, அவரை நாங்கள் வந்து இந்த கூட்டத்தை விட்டு வெளியில் அனுப்பிச்சிடுறோம். அதுக்கப்புறம் நாங்கள் துவா கேட்குறோம். அப்போ மழை வரும் இல்லை. அப்போ அல்லாஹ் தஆலா, நீங்களே ஏன் கோழி சொன்னீங்க, அந்த ஆளே கோழி சொன்னான்னு தானே நான் சொல்கிறேன், அப்புறம் என்னையா அது யாருன்னு காட்ட சொல்கிறீங்களே. அன்ஹாக்கும் அனின் நமீமி கைஃபாக்கூனும் நம்மாமன். அவரே கோழி சொன்னார், அதனால தான் மழையை தரலைங்கிறேன். அப்புறம் நீங்களே ஒருத்தரை பற்றி தரக்குறவா அந்த ஆள் யாருன்னு காட்டுன்னு சொல்கிறீங்களே, அப்போ என்ன தான்ப்பா செய்கிறது? நாங்கள் தூப்பு ஜமியா மொத்தமாக பாவ மன்னிப்பு கேளுங்களேன். இப்போ அவ்வளோ பேரும் பாவ மன்னிப்பு கேட்கும்போது அந்த ஆளும் சேர்ந்தானே கேட்பார். அப்புறம் நான் மழையை அனுப்பிச்சிட்றேன். அப்புறம் எல்லாம் மன்னிப்பு கேட்டாங்க. இப்போ சக்கோ உடனே மழை இறக்கிட்டான் அல்லாஹ் தஆலா. ஒரு வகையில் பார்க்கும்போது பாருங்கள், யாருக்காக மழையை தராமல் நிறுத்தி வச்சுருந்தானோ அவருக்காகவே மழையை தந்துருக்கிறான் அல்லாஹ் தஆலா. பாவி என்று நாம் நிராகரித்து தூக்கி எறிந்தால் அதே பாவிக்காகவே மழையும் தந்திருக்கின்றான் அல்லாஹ், அதையும் நாம் மறக்கக்கூடாது. கைர் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா குறிப்பாக நமது நாயக திருமதி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் அந்த முஸ்ரிஃபன் கானஃபி பனி இஸ்ராயில், அந்த காலத்தில் பனி இஸ்ராயில் காலத்தில் ஒரு பாவி ரொம்ப ரொம்ப மோசமான பாவம் செஞ்சிட்டவர். மக்கள் ரொம்ப வெறுத்துட்டாங்க. அதனால் அவர் இறந்த அந்த நேரத்தில் ஃபரமோபி தூக்கி போட்டாங்க, காட்டில் கொண்டு இழுத்து போட்டாங்க. கையை தொட்டு ஒன்று அடக்கம் செய்கிறதே பாவம். நம்ம மாற்ற ரமோபி. அப்புறம் அந்த சடலம் அப்படியே கிடக்கு. இப்போ அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி அறிவிச்சான், அவஹல்லா இலா மூசா அன்கசில் ஹூ, அதை நீங்கள் எடுத்து குளிப்பாட்டணும். அப்புறம் ஸல்லி அலைஹி, அவருக்கு நீங்கள் தொலை வைக்கணும். அதுக்கு பிற்பாடு தஃபன் பண்ணணும். இப்போ அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரை எடுத்து குளிப்பாட்டி தஃபன் பண்ணி அடக்கம் செஞ்சாங்க. அப்புறம் நமது நாயக திருமேனி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல் மையீத லா யஅலமு மன் யக்ஸிலு மன் யக்ஃபனுஹு வமன் யஹ்மிலுஹு என்ன, அப்புறம் வமன் யுத்ஃபனுஹு. பெருமானார் சொல்கிறாங்க, மையத்துக்கு எல்லாம் தெரியும்பா, யார் தன்னை குளிப்பாட்டுறான்னு தெரியும், யார் கஃபன் புதியறான்னு தெரியும், யார் பள்ளிக்கு கொண்டு போகிறாங்க யஹ்மிலுஹுன்னு தெரியும். மையம் சொல்லி அலை, தனக்காக யாரெல்லாம் தொழுகிறாங்கன்னு அந்த மையத்துக்கு தெரியும். அதே நேரத்தில் குழிக்குள்ளே இறக்கி அடக்கம் செய்கிறது யாருன்னு அந்த மையத்துக்கு தெரியும். இது பெருமானார் சொன்னது. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, மையத்தா போனால் ஒன்றுமே தெரியாது. மையத்துக்கு ஒன்றுமே தெரியாது. மையத்துக்கு ஒன்றுமே தெரியாது. மையத்துக்கு ஒன்றுமே தெரியாதுன்னா
அப்புறம் மையத்துக்கு ஹபர் சொர்க்கமாக இருந்தால் அது கூட தெரியாது, மையத்துக்கு ஹபர் அசாபாக இருந்தால் அது கூட தெரியாது. மையத்துக்கு ஒன்றுமே தெரியாது. ஹபரில் வேதனை தெரியுமா? தெரியாது. ஹபரில் சுகம் தெரியுமா? தெரியாது. அவள் எதுவுமே தெரியாது. அப்புறம் என்னையா வேதனைக்கு பயந்து தானே அவர் இபாதத் செஞ்சுக்கிட்டு இருந்தார், சொர்க்கத்தை ஆதரவு வச்சு தானே இபாதத் செய்தார். பத்தக்கின்னார் அல்லத்தி வகூது ஹன்னாசுவல் ஹிஜாரா, கற்களையும் மனிதர்களும் இறகாக்கி கொள்ளுகின்ற நெருப்புக்கு அஞ்சுங்கன்னு சொன்னால் அல்லாஹ் குரானில். அதை தானே இப்போ எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாதுன்னா எல்லாம் தெரியுத மையத்துக்கு, அப்புறம் தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ பெருமானார் இதெல்லாம் இது கூட தெரியும். உள்ளே போய் நடக்கிற அசாப் இருக்கட்டும்பா, மேலே இருக்கிறதே தெரியும். அன்று நமது நாயக திருமதி ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபுரைனி ஜதீதைனி, புதிதாக அடக்கப்பட்ட 2 கபருக்கு பக்கத்தில் பெருமானார் போனார். அப்புறம் கூட வந்தவங்களை பார்த்து சொன்னாங்க, இன்னஹுமாலா அஸ்ஸபானி, இந்த 2 கபர்லேயும் வேதனை நடக்கு, அசாப நடக்கு. உமாயு அஸ்ஸபானி ஃபி கபீரின், ரொம்ப பெரிய பாவம் செஞ்சாங்கங்கிறதுனால இல்லை. அதாங்க கான எம்ஷிபின் நமீம் ஹைர் அல்லாஹ் ஜல்லஷானு தாலா ஒரு கபரில் கோழி முட்டிக்கிட்டு தெரிஞ்சார், ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் தவறுதலாக பேசினார், அதனால் இந்த கபரில் அசாப். இந்த கபரில் சிறுநீர் பெய்து சரியாக துப்புரவு செய்யலை, அதனால் இவருக்கு அசாப் அப்படின்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக 2 கபரில் அசாப் நடக்குங்க. இப்போ அந்த மனுஷனுக்கு அது தெரிய போய் தானுங்க அந்த அசாபு தெரியும். இவர் மையத்துக்கு ஒன்றுமே தெரியாது, மையத்துக்கு ஒன்றுமே தெரியாதுன்னா பின்ன அசாபெல்லாம் எப்படி தெரியும் மையத்துக்கு?